பார்க்க போகிறேன்னா ஒயிட் குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம், கேரட்டு, பீன்ஸு, தக்காளி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, தேங்காய், ஒடிச்சக்கல், அதுக்கு போட வேண்டிய மசாலா பட்டை, சோம்பு, கசகசா, முந்திரி, கடலை, சோம்பு, பட்டை, முந்திரிலாம் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். குக்கரை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றலாம். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. அதில் பட்டை, சோம்பு, பிரிஞ்சி எல்லாம், ஸ்டார் பூலாம் போட்டு வெங்காயம் போட்டு வதக்கலாம். கறிவேப்பிலை, பச்சை மிளகாலாம் போட்டு உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் எல்லாம் போட்டுடலாம். நல்லா வதங்கிச்சு. நல்லா இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிடலாம். கூட ஒரு 5 நிமிஷம் வதக்கலாம். பட்டாணியை போட்டு 5 நிமிஷம் வதக்கலாம். நல்லா உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க விடலாம். பேஸ்ட்டை போட்டுட்டு கொத்தமல்லி மேலே தூவிட்டிங்கன்னா ஒயிட் குருமா ரெடி ஆகிடும். ஒரு விசில் வச்சிட்டிங்கன்னா.